தோழர்களே, பாசிசம் பற்றி ஏற்கனவே 2-3 காணொலிகள் முன்னாடியே போட்டிருக்கிறேன் விரிவாக. இடையில் கூட பாசிச எதிர்ப்பு மக்கள் முன்னணி கலைக்கப்பட்டதை ஒட்டி கூட 2 போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்கள் 2 விஷயங்கள் அதன் மீது விவாதங்கள் நடந்துகிட்ருக்குது. அதை நம்ம கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. மீண்டும் விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்குது. அது ஏன்னா வேறு தளங்கள்லையும் கூட அது விரிவாகுது. இப்போ பாசிசத்தை பற்றிய விவாதங்கள் வேறு தளத்துக்கு அது இதுவாகுது. அதாவது பாசிசம்னா என்ன, எல்லாமே பாசிசமா, இதுதான் இப்போ நடக்கக்கூடிய கேள்விகள். விவாதங்கள் முழுக்க அதுதான் நடக்குது. அப்புறம் பாசிசம் ஆயிடுச்சா, இந்தியா பாசிசம் ஆயிடுச்சா அப்படின்றதும் திரும்ப திரும்ப நடக்குது விஷயம். அதாவது முதலாளித்துவ ஜனநாயகம் என்பது அதனுடைய உண்மையான பொருளில் முதலாளித்துவ சர்வாதிகாரம். அனைத்து முதலாளி அரசுகளும் ஒரு சர்வாதிகார அரசுகள் தான். அது இன்னும் ஏகாதிபத்தியமாக மாறிய பிறகு அது முழுக்க ஒரு பிற்போக்குத்தனமான முதலாளித்துவமாக மாறிடுது. அதான் அதனுடைய அம்சம். அதாவது சில பேர் அந்த பிற்போக்குத்தனங்களை கூட புரிஞ்சு கொள்ளாமல், ஏகாதிபத்தியனாலே அது பிற்போக்குத்தனம் புரிஞ்சு போடாமல் அதை போய் நில உடைமை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி இல்லை. பிற்போக்குத்தனம், முதலாளித்துவத்தினுடைய பிற்போக்குத்தனம் என்பதே அது சமரசம் பண்ணி கொண்டதும், அதாவது திரும்ப திரும்ப சொல்கிறோம், புனிதத்தன்மையாக முதலாளித்தம் பார்க்காதீங்க. ஃப்ரான்ஸை தவிர வேறு எங்கேயும் முதலாளித்துவம் ஒரு கிளாசிக் முதலாளித்தமாக, அதாவது ஒரு முழுமையான அப்சல்யூட் முதலாளித்தமாக எங்கேயும் உருவாகலை. அங்கே மட்டுமே நிலக்கிழார்களை கெல்லட்டுகளில் கொன்று கிராமங்களில் அதிகாரத்தை கைப்பற்றியது. கிராமத்திலிருந்தே வாஷ் அவுட் பண்ணி அதிகாரத்தை கைப்பற்றியது. ஆனால் பிரிட்டன்லேயே சமரசம் செய்து கொண்டது, மற்ற ஐரோப்பிய நாடுகளிலும் சமரசம் செய்து கொண்டது, நிலக்கிழார்களுடன் சமரசம் செய்து கொண்டது. அதேபோல் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில், குறிப்பாக இந்த ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகள் எடுத்துட்டோன்னு சொன்னால், அது நிலக்கிழார்களே அங்கே என்னவா மாறுறாங்க, முதலாளிகளாக மாறுறாங்க. இது ஒரு 2வது 3வது கட்டம் முதலாளித்தத்தில். முதலாவது ஃபஸ்ட்டு கிளாசிக் ஃப்ரான்ஸ், அப்புறம் பிரிட்டன் போன்ற ஐரோப்பிய நாடுகள் சமரசம், மேற்கு ஐரோப்பிய நாடுகள் சமரசம் செஞ்சுக்குது. அப்புறம் ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகளில் நிலக்கிழார்களே முதலாளிகளாக மாறுறாங்க. அதுக்கப்புறம் அது ஏகாதிபத்தியம் காலனி நாடுகளை ஆக்கும்போது, காலனி நாடுகளில் முதலாளித்துவத்தை அது நடைமுறைக்கு கொண்டு போகும்போது, அங்கே ஏற்கனவே இருந்த ஆளும் வர்க்கங்கள் எதிர்த்த ஆளுவர்களை அழிச்சிடுது. அங்கே வளர்ந்த முதலாளித்துவம், அங்கே இயல்பாக வளர்ந்த முதலாளித்துவத்தையும் அழிச்சிடுது. இந்தியாவில் அப்படி தான், இங்கே இயல்பாக வளர்ந்த முதலாளித்துவத்தை அழிக்குது. அது வரலன்னு சொன்னால் இங்கே முதலாளித்துவம் வளர்ந்துட்டு தான் இருந்தது, அதை அழிக்குது. அழிச்சிட்டு இது உருவாக்கிய முதலாளித்தத்தை அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்கள் சமூக கட்டமைப்பு இருக்கு இல்லையா, இந்த கட்டமைப்பிலிருந்து ஒரு முதலாளித்துவ இதுக்கு வராங்க, ஒரு அரைத்தன்மைக்கு வராங்க. அவங்களுடைய சமூகம், அதை நில உடைமை சமூகம்னா அரை நில உடைமையாக மாற்றப்படுது. காலனி நாடாக மாற்றப்பட்டு ஒரு முதலாளித்துவ உற்பத்தி முறை வருது. அது இனக்குழுக்கள் இருக்கிற ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு ஒரு முதலாளித்துவ தரகர்களாக அவங்க மாற்றப்பட்டு அவங்க ஒரு முதலாளித்துவ உற்பத்தியில் ஈடுபடுறது எல்லாம் நடக்குது. இதுதான் விஷயம். அப்போ இப்படி தான் அது முதலாளித்துவங்கள் இருந்தது. அப்போ இந்த இடத்துல தேவையை ஒட்டிய மாற்றங்களை மட்டுமே செய்யுது. இந்த காலனி நாடுகளில் தேவையை ஒட்டிய மாற்றங்களே செய்யுது. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீண்டும் சொல்கிறேன், கவனிங்க. ஏன் அது அப்படி செய்யுதுன்னா, முக்கியமான 2 படிப்பினைகள். ஒன்று, அமெரிக்க விடுதலை போராட்டத்தில் உள்ளூர் முதலாளித்தத்தை வளர்த்தெடுத்தால்
அந்த தேசிய முதலாளித்துவம், உள்ளூர் முதலாளித்துவம் வளர்ந்து நம்மை தூக்கி எறியும் என்றதை ஏகாதிபத்தியம் பாடம் கற்றுக்குது. 2வது, உள்ளூர் முதலாளித்தத்தை வளர்க்கும்போது, உள்ளூர் முதலாளித்தம் வளர்ந்து நம்மளை தூக்கி அடிக்கவில்லை என்றாலும் பாட்டாளி வர்க்கம் தூக்கி அடிக்கும் அப்படின்றத பாரிஸ் கம்யூனில் கற்றுக்குது. அப்போ அதனால் காலனி நாடுகளில் தனக்கு தேவையான மாற்றங்களை மட்டுமே செய்யுது. முழுமையான முதலாளித்த உற்பத்தி முறைகளை அது கொண்டு வருவது கிடையாது. அப்போ தேவையான மாற்றங்களை செய்வதற்கேற்ப வளர்ச்சி தான் இருக்குது. அப்போ அது அங்கே அந்த நாடுகளில் இல்லை அந்த பகுதிகளில் ஏற்கனவே இருந்த வளர்ச்சி இருக்குல்ல, வணிகர்கள் வளர்ச்சி, வணிக மூலதன வளர்ச்சி, இதை ஒட்டி அது அமையுது. பின்னாடி அந்த நாடுகள் சுதந்திரம் பெறும்போது அந்த தன்மை வெளிப்படுது. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேறு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியா ஒரு வணிக மூலதனத்தை பலமாக கொண்டதுனால, இந்திய துணைக்கண்டம், அதாவது திராவிட துணைக்கண்டம் பலமான மூலதனத்தை கொண்டதுனால இங்கே சுலபமாக கூட்டு சார்பு என்ற அடிப்படையில் அவங்க வளர்த்துக்கிறாங்க. 47 அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு இறக்குமதி பொருளாதாரத்தை தடை பண்ணிவிட்டு முழுமையாக அரசு மூலதனத்தை பெருக்கி அதன் மூலம் தன்னை வளர்த்துக்கிறாங்க. தன்னை வளர்த்து ஒரு வளரும் ஏகாதிபத்தியமாக வளர்ந்து நிதி மூலதனத்தை ஏற்றுப்பதிவு செய்யக்கூடிய தன்மைக்கு வந்துடுறாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற முதலாளியினுடைய நிலை, இந்தியாவினுடைய நிலை. இதில் ஏன்னா இது பின்னாடி புரிஞ்சிக்கிறதுக்கு தேவைப்படுது. அப்போ இதில் நாம் அப்போ வருவோம். அப்போ இந்த முதலாளித்துவம் அந்த பிற்போக்காக மாறிய பிறகு அதனுடைய சர்வாதிகார விஷயங்கள் அனைத்துமே எல்லா முதலாளித்துவ ஏஜென்ட்டுகளும் செய்வாங்க. எல்லா முதலாளித்துவ ஏஜென்ட்டுகளாக அரசியல் கட்சிகள் வராங்க இல்லையா, அந்த அரசியல் கட்சிகள் கட்டாயம் இந்த அடக்குமுறைகளெல்லாம் செய்வாங்க. இது பாசிசம் கிடையாது. இது பாசிசம் கிடையாது. இது எல்லா காலகட்டத்தில் அப்போ பாசிசம்னு ஒன்று சொல்லியிருக்க வேண்டியதே கிடையாதுல்ல. மார்க்ஸே எல்லாம் இது பண்ணியிருக்கலாம், லெனின் அது போல் பண்ணிகிட்ருக்கலாம், ஸ்டாலின் டிமிட்டோ பாசிசம்னு வரையறதுக்கு வேண்டிய அவசியமே கிடையாதுல்ல. அப்போ பாசிசம்னா என்னன்னா, நிதி மூலதனத்தை காப்பாற்றுவதற்காக அது தன்னை வெளிப்படுத்திக்கிறதுன்றது வேறு. அது நலனிலிருந்து தான் வருது. நிதி மூலதன நெருக்கடியிலிருந்து தான் பாசிசம் உருவாகுது. சீர்திருத்தங்கள் மூலம் தன்னை தக்க வச்சுக்க முடியாத சூழலில் கடுமையான அடக்குமுறைகளை கொண்டு அது தீர்க்கணும்னு நினைக்கிது. இது பொதுவாக எப்பவுமே இருக்குது. அதுக்கு கருப்பு சட்டங்கள், பயங்கரவாத தடுப்பு சட்டங்கள் அப்படிலாம் கொண்டு அது செய்யுது. இது வேறு. இது பாசிசத்துக்கான அடிப்படை கிடையாது. பாசிசத்துக்கான அடிப்படை என்ன விஷயம் சொன்னால், ஆளும் வர்க்கத்திலேயே படு பிற்போக்கான ஆள் வர்க்கம், படு பிற்போக்கான கடைந்தெடுத்த பிற்போக்கான ஒரு ஆள் வர்க்கம் அதிகாரத்துக்கு தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும்போது தான் அது பாசிசமாக வெளிப்படுது. டிமிட்டோ சொல்கிறார், கடைந்தெடுத்த பிற்போக்கு சக்திகள் அவர் சொல்கிறார். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லும்போது, இவங்க கருத்தியல் அடிப்படையில் வெகு மக்களின் ஒரு பகுதியை, குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தை இவர்கள் கருத்தின் அடிப்படையிலே மக்களை பிளந்து ஒரு பிற்போக்கின் அடிப்படையிலே ஒரு பிரிவினைவாதத்தை முன் வச்சு மக்களை திரட்டி அவங்களுடைய சமூக சக்தியாக அவங்க மாற்றுவாங்க. சமூக சக்தியாக வச்சு அவங்க இயங்குவாங்க. இவர்களை முறியடிப்பது என்பது அரசியல் அதிகாரத்தில் மாற்றுவது ஒட்டி விஷயம் மட்டுமே கிடையாது. மற்ற ஏஜென்ட்டுகளை அரசியல் அதிகாரத்தில் மாற்றினா போதும், வேறு மாதிரி தான் அவன் நலன்களுக்கு. இவன் அப்படி கிடையாது. இவன் சமூக அடித்தளத்தை கொண்டு இருப்பான். அது மட்டும் இல்லை, அரசு எந்திரங்கள் முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருப்பான். அவனுடைய ஆட்களில் ஊடுருவிப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். இதுதான், இதிலிருந்து தான் நாம் எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ இத்தாலியில் உருவானதாக தான், ஜெர்மனியில் உருவானதாக தான், நம்ம பக்கத்தில் சிங்கள பேரினவாதமும் அப்படி தான். அதாவது ஜெர்மனியில், அதாவது இத்தாலியில் உருவான
கட்சியின் பேர் தான் ஃபாசிஸ்ட் கட்சி. முசோலினுடைய கட்சியின் பேர் தான் ஃபாசிசம். அதன் பேர்லேயே தான் அது சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பேரை வைக்கக்கூடாதுலாம் சிலர் பேசுகிறாங்க. ஐயோ இந்துன்னு சொன்னால் அப்படியே வரமாட்டாங்கன்னு, அதுக்காக சொல்கிறேன். லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் கொண்ட முசோலினுடைய கட்சியின் பேர் தான் ஃபாசிஸ்ட். லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் கொண்ட கட்சியின் பேர் தான் நாஜிஸ்ட். ஹிட்லர் அந்த பேரில் தான் எதிர்த்தாங்க. அந்த மக்கள் ஐயோ அவங்க வந்து தப்பாக நினச்சிப்பாங்களாம் யாரும் சொல்ல. அவங்க அவங்கள அப்படி தான் சொல்லிக்கிட்டாங்க. முதல்ல அங்கே இத்தாலியில் வந்து அந்த தன்மையில் வந்ததுனால அதுலேருந்து அந்த பேரே ஃபாசிசம்ன்றது ஆயிடுச்சு. எப்பவுமே அப்படி ஆகும். முதல்ல யார் இது பண்ணுறாங்களோ அந்த இது வந்து ஆகும். நம்ம உற்பத்தி பொருட்களே அப்படி தானே இருக்குது. எவன் தயாரிக்கிறானோ அந்த கம்பெனி பேர்லேயே இருக்கும். அது போல தான் இது. அது முதல்ல உருவாகுது, அதனால் ஃபாசிசம் அப்படின்றது உருவாகுது. அப்போ இதுதான் ஒரு முதலாளித்த சர்வாதிகாரத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது இதில் கூட ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ நல்ல உதாரணம் சொல்லணும்னா, இப்போ இந்திரா காந்தி இருந்தாங்க. இந்திரா காந்தி எமர்ஜென்சி இருந்தது. இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சி என்பது பாசிசம் கிடையாது. அது வந்து எதேச்சதிகாரம், தனிநபர் சர்வாதிகாரம் இதெல்லாம் உருவாகும். ஆனால் அவை பாசிசம் கிடையாது. அவை சமூக அடித்தளத்தை கொண்டிருக்கணும். சமூக அடித்தளத்தை, மக்களினுடைய அடித்தளத்தை பிளவுபடுத்தும் கருத்தியலை கொண்ட சமூக அடித்தளத்தை அது கொண்டிருக்கும். பிரிவினையை உருவாக்கி மோதல்களை அது வந்து ஏற்படுத்தணும். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறார் டிமிட்ரோ. அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் கூட இருக்குது. நாடாளுமன்றத்தை வந்து எல்லா அரசு இயந்திரங்களும் வந்து நடக்கக்கூடாதுன்னெலாம் சொல்கிறான். அதெல்லாம் கூம்புட்டத்தனம். இன்றைக்கி எல்லாமே அவனுடைய இதுவாக மாற்றிக்கிட்டான். எது கலைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? தேர்தல் கமிஷன்லேருந்து இது வருமானத்துறை அது இதுன்னு எல்லாம் அவன் கையில் இருக்குது. நாடாளுமன்றத்துலேயும் வந்து குரல் பாஸ் பண்ணுறான். வெறும் அமைச்சரவங்களே சட்டங்கள் பாஸ் பண்ணப்படுது. இதுதான் அங்கே நடக்குது. அப்போ இது வந்து அவன் தடையாக இருக்கும்போது மட்டும்தான் அதை தூக்கி எறியும். எப்போ தூக்கிடுவான்? ஏன் தூக்கி எறியணும்? அப்போ முட்டாள்தனமாக கண்மூடித்தனமாக சில வடிவங்களை பிடிச்சிட்டு தூங்கக்கூடாது. சாராம்சம் என்ன? அதுதான் முக்கியம். சாராம்சமான விஷயம் என்ன? அதுதான் முக்கியம். அப்போ இவன் ஒரு மக்களை திரட்டி ஈஸியாக அடிக்கிறான் இல்லையா? என்ன வித்தியாசம்? அந்த வித்தியாசம் புரிஞ்சிக்கவே முடியலையா? அந்த மக்கள் தெளிவாக வந்து இன்னொரு பகுதி மக்களை திரட்டி இன்னொரு பகுதி மக்களை அடிக்கிறான். மணிப்பூரில் நடக்குதுன்னா, குஜராத்தில் நடக்குதுன்னா, இதெல்லாம் நடக்குதுன்னா. அப்போ இதை புரிந்து கொள்ளாமல் வெகுஜனம் எண்ணிக்கல. ஒன்று விதாண்டாவாதமாக அவங்க வைக்கலையா இவங்க வைக்கலான்னு அந்த கருத்தாக்கங்களை மக்கள் பிளவுத்தன்மையில் வைக்கக்கூடிய கருத்தாக்கங்கள் பாசிசம்தான். சீமான் வைக்கிறது பாசிசம்தான். இனவாத அடிப்படையில் வைக்கிறான் பாசிசம். அது எப்படி அங்கே செங்கில பேரினவாதமோ இது தமிழ் பேரினவாதம். இனவாதத்தை வைக்கிறான், தமிழ் பேரினவாதத்தை வைக்கிறான். அது பாசிச கருத்தாக்கம். மக்களை பிளவுபடுத்துவது. சாதி அடிப்படையில் இப்போ ராமதாஸ் வைக்கிறது, சிலர் வைக்கிறதெல்லாம் வந்து இவன் வைக்கிறான் கிருஷ்ணசாமி. அந்த கருத்தாக்கள்லாம் பாசிச கருத்தாக்கங்கள் தான். ஏன்னா உரிமைகளை கேட்கல கிருஷ்ணசாமி இப்போ உரிமையை கேட்கல. அவன் ஒடுக்குதலை இப்போ எதிராக பேசலை, அது வேறு. அப்போது சில கருத்தாக்கங்களை வந்து இப்போ தேசியன கருத்தாக்கம் உடனே தேசியனத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் தேசியன கருத்தாக்கன்றது பிற்போக்குத்தனமாக இருக்கிற நம்ம வந்து சீமானதை தான் பாசிசம்னு சொல்கிறோம். ஆனால் சமூகத்தை முன்னோக்கி போகிறதுக்கு, ஒரு தேசிய பொருளாதாரத்தை கட்டமைக்கிறதுக்கு அது போகிறது வந்து பாசிசம் கிடையாது. அது இனவாதம் கிடையாது. அது சமூக வளர்ச்சியை நோக்கியது. அது கட்டம். தெளிவாக சொல்கிறார் லெனின். தேசிய எல்லைகளை கடந்து தான் சர்வதேச எல்லை உருவாகும்னு சொல்கிறார். முதல்ல அதை உள்வாங்கிக்கணும். அப்போ அது வந்து இது கிடையாது. அது இனவாத பாசிசம் கிடையாது. ஒரு தேசிய இன விடுதலைக்காக போராடுறது இனவாத பாசிசம் கிடையாது. வித்தியாசங்களை புரிந்துக்கணும். ஒரு பிற்போக்குன்னு நம்ம சொல்கிறோம் பாரு, அந்த சொல்லாடல் இருக்கிறது ஏற்கனவே இருக்கிற சமூகத்தினுடைய பிற்போக்குத்தன்மைகளை, பிற்போக்கு கலாச்சாரங்களை, பிற்போக்கு இது அது தூக்கி பிடிக்கும். ஒரு பிரிவினுடைய இதை வந்து உயர்த்தி பிடிக்கும். அவர்கள் பரம்பரையை, அவர்கள் பிறப்பை அது உயர்த்தி பிடிக்கும். எதிராளிகளுடைய பிறப்பை, வெறுப்பை, ஒரு வெறுப்பு தன்மையை உருவாக்கும். அந்த மக்கள் மீது ஒரு வெறுப்பு தன்மையை வந்து முழுக்க முழுக்க உணர்வுபூர்வமாக திரட்டும். இந்த திரட்டு தான் அந்த வித்தியாசம். அதுதான் இன்றைக்கு பிஜேபி செய்யுது.
அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இப்போ நவீன பார்ப்பனத்துடைய ஏதாவது இந்தியா இது போன்ற விஷயங்கள் காங்கிரஸுக்கு இருக்குது. அதுவும் ஒரே சந்தை, ஒரே மார்க்கெட்டுக்காக, ஒன் மார்க்கெட்டுக்காக தான் இதெல்லாம் வந்து அது பேசுது. இதெல்லாம் உருவாக்குச்சு. இந்தியை உருவாக்குனதில் இந்திய கட்டமைப்பை வந்து முழுக்க முழுக்க தேசிய இனங்களுடைய உரிமைகளை, பழங்குடிகளுடைய உரிமைகளை பதிச்சு முழுக்க முழுக்க ஒன்றிய அரசின் மையப்படுத்துனதில் காங்கிரஸுக்கு பெரும் பங்கு உண்டு. அது நேரடியாக முதலாளித்தனிலிருந்து முதலாளித்த வகைப்பட்டதாக அது செய்யுது. இது முதலாளித்த வகைப்பட்டது கிடையாது. முதலாளித்த கூறுகளை எடுத்துக்குது. முதலாளித்த நலனுக்காக செய்யுது ஆர்எஸ்எஸ் கும்பல். ஆனால் அது முன்வைக்கிற கருத்தியல் என்பது பிற்போக்கத்தான கருத்து. இந்த கருத்தியல் மூலமாக அது வந்து தங்களை வந்து இதுபடுத்திக்க முடியும், வளப்படுத்திக்க முடியும்னு நினைக்குது. அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அப்போ அந்த வித்தியாசத்தை நாம் வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது ரெண்டும் எல்லாம் ஒன்று கிடையாது. இந்த பாசிசம் கும்பல் என்பது வேறு. அது ஒரு குறிப்பிட்ட முதலாளிகளுக்காக கூட சேவை செய்யுது. குறிப்பிட்ட அம்பானி, அதானி என்ற முதலாளிகளுக்காக கூட சேவை செய்யுது. அது முதலாளி கும்பல் முரண்பாடுகள் தீவிரம் அடையும் போது அது பிரச்சனை ஆகலாம். இல்லை அது மற்ற முதலாளிகளோட சமரசம் கூட செஞ்சுக்கலாம். அப்போ இது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ரெண்டு அம்சங்களையும் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பிற்போக்குத்தனமான கருத்தியல் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தி ஒரு சக்தியை திரட்டு வந்து அந்த சமூக அடித்தளத்தை கொண்டு இருப்பது என்பது தான் பாசிசம். சர்வாதிகாரங்களோ தனிநபர் அதிகாரங்களோ அதெல்லாம் வந்து பாசிசம் கிடையாது. அது முதலாளித்தத்துடைய வேறு வெளிப்பாடு அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய அம்சம். இன்னொரு பக்கம் டைவர்ஷன்ஸ் வந்து முழுக்க முழுக்க இதை எதிர்க்கிறது என்பது இன்றைக்கி நிலையில் நாம் இடது சக்திகளை வந்து பலப்படுத்துறதுக்கான வேலைகள் தான் முதன்மையானது. இடது ஜனநாயக சக்திகளை பலப்படுத்துறதுக்கான வேலைகளை செய்யணும். அது செய்யாமல் நாம் இந்தியா கூட்டணிக்கோ திமுகவோ வால் பிடிக்கிறதுன்றது சரியானது கிடையாது. அவைகளை கடுமையாக விமர்சனம் பண்ணணும். தேர்தல் காலங்களில் ஒரு தேர்தலை ஒட்டி அதை உத்திகளை கையாளணும். அது அந்த சூழ்நிலை என்ன இருக்குது, என்ன வகையான தேர்தல், அதை ஒட்டி நாம் வந்து அந்த தேர்தல்லையும் பாசிசத்தை எப்படி தோற்கடிக்கிறது என்பதை பார்க்கணும். ஏன்னா அதிகாரத்தின் மூலம் அது இன்னும் பலமாக வந்து செய்ய முடியுது. இங்கே வந்து அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால அதனால் நாடாளுமன்ற அதிகாரத்தின் மூலம் கூட அது ரொம்ப பலமாக செய்ய முடியுது. அதை அகற்றும் போது இந்த அளவுக்கு தீவிரம் இருக்காது. ஆனால் அது அடித்தளத்தை ஒழிக்காமல் அது போகாது. அது ஆட்சியிலிருந்து அகற்றினா மட்டும் அது போய்டும்னு நினைக்கிறது வந்து அது ஒரு நாடாளுமன்ற வாதம் தான். அது வந்து அதை பார்வையே வந்து ஒரு சட்டவாத பார்வை. அது சரி கிடையாது. அதனுடைய அதிகார இதை வந்து குறைக்கலாம். அதன் மீது வந்து கடுமையான தாக்குதலை தொடுக்கிறதுக்கு அது தொடக்கத்தில் வந்து வேறு கட்சி ஆட்சி வந்து தொடக்கத்தில் அதை காட்டுவாங்க, சீன் காட்டுவாங்க. அப்புறம் அவங்க சமரசம் பண்ணிப்பாங்க. பாசிசத்தெல்லாம் முழுமையாலாம் அவங்களாம் ஒழிக்க மாட்டாங்க, யாரும் ஒழிக்க மாட்டாங்க. அதனால் அது வந்து நாம் வந்து இந்த வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த டைவர்ஷன்ஸ் போகக்கூடாது. அதே சமயத்தில் இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது பாசிசம்ன்றது வித்தியாசம் இருக்குது. எல்லாமே பாசிசம் கிடையாது. எல்லா ஒடுக்குமுறைகளும் அதிகாரங்களும் பாசிசம் கிடையாது. அதே போல் நிர்வாகத்தை வந்து முழுமையாக கலைக்கணும்னு அவசியம் கிடையாது. தனக்கு எதிராக மாறுமாதிரி தான் கலைப்பாங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அரசியலத்தையும் அதே நாடாளுமன்ற வழியின் மூலமாக அது போய் அந்த நாடாளுமன்றத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, அதனுடைய அரசு வடிவங்களை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே தன்னுடைய அணிகளாகவே சங் பரிவார்னு சொல்லுவோம் போல், அது போல் பரிவாரங்களாகவே அரசு இயந்திரங்கள் பரிவாரங்களாகவே நீ மாறி இருக்குது அப்படின்றது தான் அதனுடைய முக்கியமான அம்சம். அப்போது இதை முதன்மையாக நம்ம எதிர்ப்பது வந்து ரொம்ப அவசியமானது. இதை முதன்மையாக எதிர்க்காமல் முன்வைக்கப்படக்கூடிய அனைத்துமே தவறானது, அனைத்துமே திசை திருப்பக்கூடியது தான் அப்படின்றது தான் விஷயம். மற்ற பிரச்சனைகளுக்காக போராடலாம். அதில் வந்து அப்போ திமுகவை வந்து முதன்மைப்படுத்தி இதை திசை விலக்கி அப்போ வந்து திராவிடம் தான் ஒழிக்கப்பட வேண்டியது சொல்லி திசை திருப்பி இதுக்கு எதிரான போராட்டத்தை மழுங்கடிக்கிறாங்க. இனவாதம் வந்து அது செய்யுது. அதை வந்து இன்றைக்கி வந்து சீமான் போன்றவர்கள், அதிமுக போன்றவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பெரிய கொள்கை அடிப்படையில் எனக்கு வந்து இந்த திட்டம் வைக்கிறோம், நாங்கள் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சா அது பண்ணுறோமா பேசுகிறாங்க. திமுகவை ஒழிப்பது எங்களுக்கு பொது நோக்கம். அதே போல் இன்னும் பண்ணையார்த்தனமான
கட்சிகளே இவனுங்க நடத்திட்டு இருக்கானுங்க. இவனுங்க நிலக்கிழார்களாக வந்து நிலத்தில் சண்டை போட்டுக்கிருந்தா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியல் தளத்தில் மேலே சண்டை போட்டுக்கிறானுங்க. இவனை ஒழிக்கிறது தான் என் வேலை, அவனை ஒழிக்கிறது தான் வேலையா வந்து இதெல்லாம் வந்து கிராமங்களில் பண்ணையார்கள் போட்டுக்கிட்ட சண்டை. வாய்க்கா தரப்பு மாதிரி இவன் அதிகார சண்டை அங்கே போட்டுக்கிட்டது. அதே சிந்தனை தான். அதே சிந்தனை தன்மையிலே போட்டுக்கிறான். அரசியல் தன்மையில் எது அரசியல் அப்படின்றது தான் இங்கே வந்து முன்வைக்கணும். அரசியல் கொள்கைகளை முன்வைக்கணும். அப்படி இல்லாமல் இதை வந்து வைக்கிறதுன்றது வந்து முழுக்க முழுக்க பாசிச பாஜகவை வளர்த்து விடுறதுக்கு தான் அவங்க முயற்சி செய்கிறாங்க. அதுவும் நம்ம கடுமையாக ஏற்று அம்பலப்படுத்தணும். அப்போ நம்ம வந்து இடது ஜனநாயக சக்திகளை வலுப்படுத்துவதற்கான வேலைகளை செய்யணும். இதுதான் முதன்மையானது. பாசிச பாஜகவை அடியோடு வீழ்த்துவோம். இடது ஜனநாயக சக்திகளை வலுப்படுத்துவோம்.